ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். சம்மர் ஹாலிடேஸ்க்கு உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுங்க. இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கூட. வாங்க, இதுக்கு ஒரு 4-5 பொருள் தான் தேவை. என்னென்னு பார்க்கலாம். அகர் அகர், அதாவது கடல் பாசின்னு சொல்லலாம். எங்கள் ஊரில் இதை கடல் பாசின்னு தான் சொல்லுவாங்க. பால், சுகர், ஏலக்காய், இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற நட்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது பாத்திரத்தில் அந்த அகர் அகரை போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக அந்த பாசி இந்த தண்ணியில் முழுகிற அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னே ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு இருங்க. நல்லா அந்த கடல் பாசி கரைஞ்சி வந்துட்டுருக்கணும். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த கடல் பாசி வெயிட் லாஸ்க்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாடி டெம்பரேச்சரை கூல் பண்ணி கூட இது கொடுக்கும். நல்லா அந்த அகர் அகர் கரைஞ்சி வரட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாலும் பொங்கி வந்துடும். தேவையான அளவுக்கு வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு இருங்க. கிண்டி விட்டுட்ட பிறகு நம்மக்கிட்ட ஒரு 300 ml நான் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். அந்த பால் எடுத்து அதில் ஊற்றிக்கோ. மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணுங்கள். கைவிடாத நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது. நல்லா கைவிடாத கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் இது அடி பிடிக்காத நல்லா இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் சுகர் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணிக்குவேன். அதிகமாக போட்டுருங்க, அதிகமாகவும் போட்டுக்கலாம். இல்லை நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 200 கிராம் சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். சர்க்கரை யூஸ் பண்ண பிறகு நல்லா கைவிடாது கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு கிண்டி விட்டுட்டு வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் தான் என்கிட்ட இருக்குது, அதனால் அதை நான் சேர்த்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு தேவைன்னா வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம், இல்லை ரோஸ் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். வாசனைக்கு எது வேணுமோ அதை வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துச்சிட்ட பிறகு உங்களுக்கு வேணும்னா பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ, ட்ரை ஃப்ரூட்ஸ் எதை வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் பாதாம் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறேன். பாதாமை ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு ஒரு பிளேட் எடுங்க. அந்த பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சு புட்டிங்க பிளேட்டில் ஊற்றுறோம். பிளேட்டில் ஊற்றிட்ட பிறகு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மீதி நட்ஸையும் அதில் அப்படியே தூவி விடுறோம். தூவி விட்டுக்கிட்டு ரூம் டெம்பரேச்சரில் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும். இன்றைக்கி நான் பிளேட் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மோல்டு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்டோர் பண்ணி அதை எடுத்து கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். ஒரு ஈஸியான டேஸ்டியான மில்க் புட்டிங் ரெடி. வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.